முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பென் குரியன் விமான நிலையம் மீது ஹவுதிகள் நடவடிக்கை. பல லட்சம் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் பங்கர்களில் தஞ்சம். இஸ்ரேலில் இருந்து வெளியேறும் வெளிநாட்டு நிறுவனங்கள். தங்களது எச்சரிக்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என ஏமன் படை அறிவிப்பு. இஸ்ரேலிடம் ஆயுதம் வாங்குவதை நிறுத்திய சிலி. பிற நாடுகளும் உரிய நடவடிக்கை எடுக்க சிலி அதிபர் அறிவுரை. இஸ்ரேலுடன் உறவுகளை துண்டித்த இத்தாலி மாநிலங்கள். வர்த்தகம், ராணுவம் உள்ளிட்ட பலதரப்பு உறவுகளை நிறுத்துவதாக அறிவிப்பு. காசாவை நோக்கி புறப்பட்டுள்ள ஃப்ரீடம் புளோட்டில்லா கப்பல். சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்னர்பர்க் தலைமையில் அணிதிரண்ட உலக ஆளுமைகள். காசா மீதான கடல் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி. இஸ்ரேலுக்கு எதிராக அணிதிரண்ட சுவிட்சர்லாந்து முன்னாள் தூதர்கள். உலக நாடுகள் உடனடி நடவடிக்கையில் ஈடுபட வலியுறுத்தி 56 ஆளுமைகள் கூட்டு கடிதம். காசாவில் செயல்பட்டு வந்த ஒரே ஒரு சிறுநீரக சிகிச்சை மருத்துவமனையும் அழிப்பு. இதுவரை 36 மருத்துவமனைகளை குண்டு வீசி அழித்த இஸ்ரேல். மீன் டிவி ஊடகம் மென்மேலும் வலுப்பெற வாசகர்கள் தங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை இந்த QR கோடை பயன்படுத்தி செய்யலாம். இது எங்களின் பணிகளை மேலும் பல மடங்கு அதிகரிக்க உதவும். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தங்களது எச்சரிக்கையை தொடர்ந்து இஸ்ரேலில் செயல்பட்ட நிறுவனங்கள் அங்கிருந்து வெளியேறி வருவதாக ஏமன் தலைவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து ஏமன் சுப்ரீம் பொலிட்டிக்கல் கவுன்சில் தலைவர் மக்தி அல் மஷாத் சபா ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில், ஏமனின் எச்சரிக்கையை ஏற்று பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்கள் சொத்துக்களை இஸ்ரேலில் இருந்து வெளியேற்ற தொடங்கிவிட்டன. பெஞ்சமின் நெத்தன்யாகு சொந்த நாட்டு கைதிகளை கூட காப்பாற்ற முடியாதவர். போலி வாக்குறுதிகள் மூலம் வெளிநாட்டு முதலீடுகளை தக்க வைக்க நினைக்கின்றார். அவரை நம்ப வேண்டாம். நிச்சயம் ஏமன் இஸ்ரேலை அடையும் ஆயுதங்களை பெற்றுவிட்டது. தாக்குதலுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. எனவே குறுகிய அவகாசமே உள்ளதால் இஸ்ரேலில் முதலீடு செய்யும் நாடுகள் அங்கிருந்து வெளியேற வேண்டும். மேலும் தங்களது தாக்குதல் இஸ்ரேலுடன் நின்றுவிடாது. இஸ்ரேலில் முதலீடு செய்யும் நாடுகள் உலகில் எங்கு இருந்தாலும் ஏமனின் ஆயுதங்கள் மூலம் தாக்கப்படும் என்று பகீர் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். முன்னதாக இஸ்ரேல் போர் விமானங்கள் பயணிகள் விமானங்களை கேடயமாக பயன்படுத்தி ஏமன் மீது தாக்குதல் நடத்தி தப்பிவிட்டதாகவும் இனி அப்படி செய்ய முடியாது என ஏமன் படை கூறியுள்ளது. எத்தனை விமானங்களுக்கு நடுவே பறந்து வந்தாலும் இஸ்ரேலின் விமானங்களை துல்லியமாக தாக்கும் ஆயுதங்களை தாங்கள் பெற்றுவிட்டதாக ஏமன் தெரிவித்துள்ளது. எனவே இஸ்ரேல் போர் விமானங்கள் பயன்படுத்தும் பாதையை சர்வதேச நாடுகளின் விமானங்கள் தவிர்க்குமாறும் ஏமன் எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து ஏமன் படைகள் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை ஒரே நேரத்தில் 3 தாக்குதல்களை ஏமன் படைகள் நடத்தின. பாலிஸ்டிக் மிசைல்ஸ்கள் மூலம் இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் டெல் அவீவ் மற்றும் மத்திய இஸ்ரேல் பகுதிகளில் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு பல லட்சம் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் பங்கர்களுக்குள் தஞ்சமடைந்தனர். பென் குரியன் விமான நிலையத்தின் வான் எல்லை மூடப்பட்டது. விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதேபோல மேற்கு கரை மற்றும் ஹைஃபா துறைமுகங்களை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதலையும் ஏமன் படைகள் நடத்தியுள்ளன. தங்களது தாக்குதலின் நோக்கம் வெற்றிகரமாக அதன் இலக்கை அடைந்துள்ளதாக ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார். எனினும் ஏமனின் ஆயுதங்களை இடைமறித்ததாகவும் உயிரிழப்போ காயமோ இல்லை என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியதை தொடர்ந்து தற்போது வரை ஏமன் படைகள் இஸ்ரேலுக்கு எதிராக 43 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை நடத்தியுள்ளன. ஏமனின் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்கள் 11 நிமிடங்களில் இஸ்ரேலை அடையும் தன்மை படைத்தவை என்று கூறப்படுகின்றது. இவற்றில் பெரும்பாலானவற்றை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்திருந்தாலும் 2 ஏவுகணைகள் அனைத்தையும் முறியடித்து இலக்குகளை தாக்கியுள்ளன. இதனால் பென் குரியன் விமான நிலையத்திற்கு பல சர்வதேச நிறுவனங்கள் விமான சேவையை நிறுத்தி வைத்துள்ளன. இஸ்ரேலின் ஈழட் துறைமுகத்தை முழுமையாக முடக்கியது போல பென் குரியன் விமான நிலைய போக்குவரத்தையும் முழுமையாக முடக்குவதே தங்களது நோக்கம் என ஏமன் படைகள் அறிவித்துள்ளன. காசாவில் அமைதி திரும்பும் வரை தங்களது தாக்குதல்கள் தொடரும் என ஏமன் படைகள் திட்டவட்டமாக கூறி வருகின்றன. இஸ்ரேலின் கடல் முற்றுகையை முறியடிக்கும் நோக்கத்தில் சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்கள் காசாவை நோக்கி ஃப்ரீடம் புளோட்டில்லா என்ற படகு பயணத்தை தொடங்கியுள்ளனர். காசா மக்களுக்கு உதவுவதற்காக இத்தாலியின் சிசிலி துறைமுகத்திலிருந்து சர்வதேச சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் தலைமையில் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் ரீமா ஹசன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் திரைப்பட நடிகர் லியாம் கன்னிங்கம், பிரேசில் மனித உரிமை போராளி தியாகோ அவில் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் தங்களது ஃப்ரீடம் புளோட்டில்லா என்ற பயணத்தை தொடங்கியுள்ளனர். இந்த பயணத்தை இத்தாலி கிரீன் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க்கோ கிரிமால்டி தொடங்கி வைத்தார். இந்த பயணம் காசா மக்களுக்கான குரலை ஓங்கி ஒலிக்க
செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஃப்ரீடம் ஃப்ளோட்டினா கோலிஷன் என்ற சர்வதேச அமைப்பு காசா இனப்படுகொலை மற்றும் முற்றுகையை எதிர்த்து வருகின்றது. மேலும் காசா மீதான கடல் முற்றுகையை தொடர்ந்து முறியடிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது. முன்னதாக கடந்த ஜூன் மாதம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டினா கோலிஷன் அமைப்பு தி கான்சைன்ஸ், அதாவது மனசாட்சி என்ற பெயரில் ஒரு கப்பலை காசாவிற்கு அனுப்பியது. மால்டா கடற்பகுதியில் அந்த கப்பல் மீது இஸ்ரேலின் 2 ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தி கப்பலை அழித்தன. கடந்த 2010ஆம் ஆண்டு இதேபோன்று காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் மற்றும் முற்றுகை நிகழ்த்திய நிலையில் அதனை முறியடிக்கும் வகையில் துருக்கி முதன்முறையாக காசா ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்ற பெயரில் நிவாரண கப்பல்களை காசாவிற்கு அனுப்பியது. சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்கள், பாதுகாப்பு படையினர் உட்பட சுமார் 600க்கும் மேற்பட்டோர் 6 கப்பல்களில் பயணத்தை தொடங்கினர். அவர்கள் சர்வதேச கடற்பகுதியில் காசா எல்லை அருகே வரும்போது அந்த கப்பல்கள் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதலை நடத்தியது. இதில் சுமார் 10 பேர் கொல்லப்பட்டனர். அதில் 9 பேர் துருக்கியர்கள், பலர் படுகாயமடைந்தனர். இதனால் துருக்கி இஸ்ரேல் உறவில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. அதே நேரம் மர்ம தாக்குதல் ஒன்றில் இஸ்ரேல் படையினர் 10 பேர் படுகாயமடைந்தனர். காசாவில் நடைபெறுவது போர் அல்ல, இனப்படுகொலை என்று பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ டி சில்வா குற்றம் சாட்டியுள்ளார். இரு தொழில்முறை இராணுவங்களுக்கிடையே சண்டை நடைபெற்றால்தான் அதற்கு பெயர் போர். ஒரு பயிற்சி பெற்ற இராணுவம் பெண்களையும் குழந்தைகளையும் கொல்வது எப்படி போராக முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி தீவிர இஸ்ரேல் ஆதரவாளராக இருந்தாலும் அந்நாட்டு தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தங்களது நிலைப்பாட்டை வேகமாக மாற்றி வருகின்றனர். இஸ்ரேலுடன் அனைத்து உறவுகளையும் துண்டிப்பதாக இத்தாலியின் எமிலியா ரோமக்னா பிராந்திய ஜனாதிபதி மிஷேல் டி பாஸ்கேல் தெரிவித்துள்ளார். இரத்த களரியை முடிவுக்கு கொண்டு வருவதில் நம் அனைவருக்கும் பங்குள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இதேபோல டெல்லிவுடனான பொருளாதார, ராஜதந்திர மற்றும் கலாச்சார உறவுகளை துண்டிப்பதாக புக்லியா பிராந்தியத்தின் ஆளுநர் மிஷேல் எமிலியானோ தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் இந்த தாக்குதலை அவர் பாதுகாப்பற்றவர்கள் மீது நடத்தப்படும் இனப்படுகொலை என்று விவரித்துள்ளார். இஸ்ரேலிடமிருந்து ஆயுதம் வாங்குவதை நிறுத்தியுள்ளதாக சிலி அதிபர் கேப்ரியல் போரிக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு பிறப்பித்துள்ள உத்தரவில் ஆயுத கொள்முதலில் இஸ்ரேலை சார்ந்திருக்கும் நிலையை முடிவுக்கு கொண்டு வருமாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிடம் என்னென்ன ஆயுதங்கள் வாங்கப்பட்டு வருகின்றன, அவற்றை நிறுத்தி அதற்கு பதிலாக வேறு எந்த நாடுகளிடம் ஆயுதம் வாங்கலாம் என்ற திட்டத்தை வகுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கியுள்ளார். காசாவில் நடைபெறும் இனப்படுகொலையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்பெயினுடன் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுத தடைகளை தாங்களும் ஆதரிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை சுவிட்சர்லாந்து தீவிரப்படுத்த வேண்டும் என அந்நாட்டின் முன்னாள் தூதர்கள் 56 பேர் கூட்டு கடிதத்தை வெளியிட்டுள்ளனர். காசாவில் உணவு வழங்கும் இஸ்ரேல் ஆதரவு நிறுவனத்துடன் சுவிட்சர்லாந்து தொடர்புகளை வைத்துள்ளதாகவும் அதனை துண்டித்து ஐநா அகதிகள் அமைப்பிற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் இஸ்ரேலின் இனப்படுகொலையை கடுமையான சொற்களால் சுவிட்சர்லாந்து கண்டிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். காசாவில் ஜூன் 2ஆம் தேதி காலை நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 54 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மொத்த உயிரிழப்பு 54,418ஆகவும் காணாமல் போனவர்களை சேர்த்து 61,700ஆக உயர்ந்துள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,24,190ஆக அதிகரித்துள்ளது. அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேல் உருவாக்கியுள்ள காசா மனிதநேய அறக்கட்டளை அமைப்பின் செயல்பாடுகளை ஐக்கிய நாடுகள் மன்றம் நிராகரிப்பதாக அறிவித்துள்ளது. இந்த அமைப்பு மனிதநேய அடிப்படையில் செயல்படவில்லை என ஐநா மன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. உணவு விநியோகத்தின் போது திடீர் தாக்குதல் நடத்தி 30க்கும் மேற்பட்டோரை இஸ்ரேல் கொன்றது குறிப்பிடத்தக்கது. 60 நாட்கள் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தும் அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக எகிப்து மற்றும் கத்தார் நாடுகள் அறிவித்துள்ளன. காசாவில் செயல்பட்டு வந்த ஒரே ஒரு சிறுநீரக டயாலிசிஸ் மருத்துவமனையையும் இஸ்ரேல் குண்டு வீசி அழித்துள்ளது. இதுவரை 36 பெரிய மருத்துவமனைகளை இஸ்ரேல் குண்டு வீசி அழித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பென்குரியன் விமான நிலையம் மீது ஹவுதிகள் நடவடிக்கை. பல லட்சம் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் பங்கர்களில் தஞ்சம். இஸ்ரேலில் இருந்து வெளியேறும் வெளிநாட்டு நிறுவனங்கள். தங்களது எச்சரிக்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என ஏமன் படை அறிவிப்பு. இஸ்ரேலிடம் ஆயுதம் வாங்குவதை நிறுத்திய சிலி. பிற நாடுகளும் உரிய நடவடிக்கை எடுக்க சிலி அதிபர் அறிவுரை. இஸ்ரேலுடன் உறவுகளை துண்டித்த இத்தாலி மாநிலங்கள். வர்த்தகம், ராணுவம் உள்ளிட்ட பலதரப்பு உறவுகளை நிறுத்துவதாக அறிவிப்பு. காசாவை நோக்கி புறப்பட்டுள்ள ஃப்ரீடம் ஃப்ளோட்டில்லா கப்பல். சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்னர்பர்க் தலைமையில் அணிதிரண்ட உலக ஆளுமைகள். காசா மீதான கடல் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி. இஸ்ரேலுக்கு எதிராக அணிதிரண்ட சுவிட்சர்லாந்து முன்னாள் தூதர்கள். உலக நாடுகள் உடனடி நடவடிக்கையை
பணியில் ஈடுபட வலியுறுத்தி 56 ஆளுமைகள் கூட்டு கடிதம். காசாவில் செயல்பட்டு வந்த ஒரே ஒரு சிறுநீரக சிகிச்சை மருத்துவமனையும் அழிப்பு. இதுவரை 36 மருத்துவமனைகளை குண்டு வீசி அழித்த இஸ்ரேல்.